ரூ. 100 ஒரு பொருளை மேனுஃபேக்சரோ ஆர் வாங்குகிறோமோ அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன வருங்க, மொத்தமாக என்னென்ன சார்ஜஸ்லாம் ஆட் ஆகி மொத்தமாக நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எவ்வளோ வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் ரூ. 100. அடுத்து வந்துட்டு என்னென்ன இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேக்கேஜிங் இருக்கும். பேக்கேஜிங்கில் பாக்ஸஸ் இருக்கும், பவுச் இருக்கும். பாக்ஸ் ஆர் பவுச் எது போட்டாலும் கிட்டத்தட்ட ₹10 அந்த மாதிரி வருங்க. 10 to 12 வரும். அடுத்து லேபிள் இருக்குது, இன்வாய்ஸ் இருக்குது. இது ரெண்டும் ஒரு ₹2 வருங்க. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு பபுள் ரேப் இருக்குது. வேறு என்னென்ன இருக்கும், இப்போ ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிட்டால் கவர் போடுவோம். நார்மலாக இதை எடுத்துக்கிட்டால் ஒரு பாட்டில் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வேறு அடிப்போம். வேறு பலூன் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக இங்கே ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ₹2 வச்சுக்கலாங்க. எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா வரும். ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா. இப்போது இது வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம இப்போ கஸ்டமர் கேட்டாங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான் காக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்மளோட காசுங்க. ப்ராடக்ட் காஸ்ட்டில் ஆரம்பித்து அதை பாட்டில் பண்ணி பேக்கிங் பண்ணுற வரைக்கும் இருக்கிற காஸ்ட்டை தான் வந்து காக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ₹114 ப்ளஸ் ஜிஎஸ்டி வருங்க. இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்ஃபி 2% முன்னாடியே இருக்க பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்து 2% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் மறந்துடாதீங்க. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, செல்லிங் ப்ரைஸ். ₹400 ஒரு பொருளை வந்து நம்ம விற்கிறோன்னு வச்சுக்கலாங்க. வாங்கின அந்த பொருளை இப்படி ஷாப்பிஃபை சார்ஜஸ் ₹8, பிஜி சார்ஜஸ் ₹8. கொரியர் இது வந்து நம்ம ₹100 பொருள்லாம் கம்மி சின்னதாக தான் இருக்கும். அப்படி இப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷனில் அரை கிலோ கீழே தான் வரும்னு வச்சுக்கலாங்க. ₹40 கொரியர் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சிஓடி போடல ப்ரீபெய்ட்னு வச்சுக்கலாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இதுக்கு 0, இதுக்கும் ஜிஎஸ்டி இருக்கும், இதுக்கும் ஜிஎஸ்டி இருக்கும். அடுத்து வந்து அதர் காஸ்ட்டுங்க. அதர் காஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 3 to 4% ஆஃப் பையிங் ப்ரைஸ் வச்சுக்கலாங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா வந்துட்டு இது நார்மலாக ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லேபர்ஸ் இருக்கும். அந்த ஆர்டர் வந்து இங்கேருந்து கொரியர் கம்பெனியும் சரி கொண்டு வர மாதிரி இருக்கும். இபி பில் இருக்கும், அல்லது இதுக்குன்னு கரண்ட் ஏதாவது யூஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி ஒரு சார்ஜஸ்க்காக இது எடுத்துருக்கோம். ₹100 வந்து இல்லை 4% அப்படின்னா ₹4 எடுத்துக்கலாங்க. ₹174. ஓகேங்களா. ஒரு பொருளை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து வித்தவுட் இது இல்லாமல் ஜிஎஸ்டி இருக்குது. மொத்தமாக வந்துட்டு ₹100 வாங்குகிற ஒரு பொருள் உங்களுக்கு அசல் மட்டுமே வந்து ₹174 வருங்க. ஓகேங்களா. இதுவும் வந்து பேசிக் மேத் தாங்க. இதில் நிறையா வந்து முன்ன பின்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா வேரியேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ஆர்டிஓ சார்ஜஸ் இருக்கும், அது இதுன்னு இருக்கும். ஆட்ஸ் இருக்குங்க. முக்கியமாக ஆட்ஸோ ஏதோ ஒன்று இருக்கும். நான் வந்து ஆட்ஸை வந்து இந்த ப்ராடக்ட்குள்ளே கொண்டு வர மாட்டேன். அதனால் நான் இங்கே ஆட்ஸை போடலைங்க. பட் நான் ஏன் ஆட்ஸை கொண்டு வர மாட்டேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேங்க. இல்லைனா ஒரு வீடியோ கூட அது போடுறேன்னா போடுறேங்க. ஏன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய